பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தலைப்பு, யார் பாக்கியவான்? வேதாமத்தில் 128 சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் பயப்படுறோம் இல்லையா? சம்பளம் கொடுக்குற ஓனருக்கு பயப்படுறோம், காவல்துறைக்கு பயப்படுறோம், டாக்டருக்கு பயப்படுறோம், அட்வொகேட்டுக்கு பயப்படுறோம், ஏன் நீதிபதி கூட பயப்படுறோம். ஆனா நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு யாரும் பயப்படுறது இல்லை. என் பிரியமானவர்களே, நம்ம முக்கியமா பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். God bless you. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் உழைப்பிற்கு நிச்சயம் பதில் உண்டு. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அப்படியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு பிரியமானவர்களே, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை காண செய்தார். இன்றைக்கு நீ விதை விதைக்கும் போது கண்ணீரோடு விதை, ஜெபத்தோடு விதை, பொருத்தனோடு விதை. ஆமென். உன்னுடைய விதைப்புக்கு நிச்சயம் பலன் உண்டு. தேவன் 100 மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, இடம் கொள்ளாமற் போக மட்டும் சகல ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள். God bless you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சியோனிலிருந்து, அதாவது வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. என் அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய வருங்கால சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும் பொழுது, இந்த பூமியில யாருக்கெல்லாம் பயப்படுறோமோ அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ பாக்கியவானாய் இருக்க வேண்டுமானால், நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சந்ததிகளும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு நீ கர்த்தரை பணிந்து கொள்ளும் பொழுது பயபக்தியோடு பணிந்து கொள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நட, தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ பாக்கியவானா என்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, நீ பாக்கியவானாய் இருக்க ஆண்டவரத்துல ஒரு பொறுத்தரியோடு ஜெபம் பண்ணு. என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? என் அன்பின் தகப்பனே, இந்த வேளை ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தை எங்கள் உள்ளத்திலே தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்திலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீர்கள் அல்லவா? ஆண்டவரே, பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பயபக்தியோடு கூட சேவிக்க, ஆண்டவரே, தேவ பயம், தெய்வீக பயம், தெய்வீக பயத்தை எனக்கும் என் குடும்பங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் தருவீராக ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. God bless you. Amen.